விண்ணையும் மண்ணையும் படைத்த நல்ல தகப்பனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். இதோ இந்த நாளில் இந்த யூடியூபில் அனுப்புகிற ஒவ்வொரு ஜெபங்களும் ஒவ்வொரு தெய்வீக உயிருள்ள வசன வார்த்தைகளையும் இந்த நாளில் பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருடைய இருதயங்களும் ஒவ்வொரு உணர்வு நினைவுகளும் தாவே பரிசுத்த ஆவியில தூண்டுவீராக, பரிசுத்த பயபக்தியை கொடுப்பீராக. இந்த நாடு கேட்ட பரிசுத்தமான வார்த்தை சங்கீதத்தில் 30ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிகாலத்தில் களிப்புண்டாகும். இதனுடைய தலைப்பு என்ன என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, வாழ்வு. ஒரு மனுஷன் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனுஷன் குடும்பத்தில் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனுஷன் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படியா இருக்கப்பட வேண்டும் என்று கர்த்தராகிய ஆண்டவருடைய வாயில் அந்த பரிசுத்தமான வார்த்தை உங்களுக்காக நேராய் வருகிறது. இந்த வசனத்தை வார்த்தைகளை ஜபத்தையும் கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும்படி, உங்க வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி கொள்ளும்படி, உங்க வாழ்க்கையை தேவ பக்கம் திருப்பும்படி, உங்க வாழ்க்கையை தேவனோடு கூட ஒப்புரவாகும்படி, உங்க வாழ்க்கையை தேவனோடு கூட உடன்படிக்கையாய் வாழும்படி, உங்க வாழ்க்கையை ஒரு பரிசுத்தம் என்கிற உணர்வோடு கூட வாழும்படி கர்த்தர் நாளிலே இந்த வசனத்தை அனுப்புகிறார். பார்க்கிற இப்பொழுதே வாழ்க்கை மாறும், பார்க்கிற இப்பொழுதே உங்க குடும்ப வாழ்க்கையை மாறும், பார்க்கிற இப்பொழுதே உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் மாற பண்ணுவார், ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். இப்பொழுதே இந்த வசனத்தை ஜெபத்தையும் பார்க்கிற உங்கள் மீது ஒரு பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். பரிசுத்த ஆவியான் உங்களுக்குள்ள இறங்கும் பொழுது உங்க வாழ்க்கையை மாறும். தேவன் சொல்லுகிறார், நீடிய வாழ்வு. நீங்க பரிசுத்தத்துக்குள்ள வளரும் போது உங்க வாழ்க்கையை நீடித்திருக்கும். ஒரு மனுஷன், ஒரு குடும்பம் எப்படி வாழணும், அது தெய்வ சித்தத்தில் வாழணும். சங்கீதத்தில் 128ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் இப்படியாய் நம்மளை பார்த்து தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கர்த்தரே ஒரு குடும்பத்தை குறித்து, ஒரு குடும்பம் வாழ வேண்டிய விதத்தை குறித்து, ஒரு குடும்பம் பரிசுத்தத்தில் வளர வேண்டும் என்கிற அந்த காரியத்தை குறித்து தேவன் சொல்லுகிறார். கர்த்தரே சொல்லுகிறார், சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். உங்க குடும்பம் கர்த்தருக்குள் நேராய் வரும் பொழுது, கர்த்தருடைய அன்பிலே நேராய் வரும் பொழுது, உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்குள் ஒப்பு கொடுத்து வாடும் பொழுது கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கையை பார்த்து உங்களை ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உங்க உண்மையின் வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். உங்க உயிருள்ள நாளெல்லாம், நீங்க ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எருசலேமின் வாழ்வை காணும்படி செய்வாராம். எருசலேமின் வாழ்வு அது மகிமையான வாழ்வு, அது பரிசுத்த கட்டளையிட்ட வாழ்வு, அது தேவன் நியமித்த வாழ்வு, தேவன் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வு. எருசலேமின் வாழ்வை உங்களுக்கு காணும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். அது பிரசங்கி 7ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் கர்த்தர் நமக்கு ஒரு வசனத்தை சொல்லுகிறார். நாம் வாசிப்போம், கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நம்ம அதை பார்ப்போம். பிரசங்கில 7ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்தீரு, தாழ்ந்த காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவது ஒன்றும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரவண்டையும் ஒவ்வொன்று எதிர்ப்படையாக வைக்கிறார். கர்த்தர் வாழ்வை குறித்து வைக்கிறார், தாழ்வையும் குறித்து வைக்கிறார்.
இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கை ஒரு நாள் மறைந்து போய்விடும். இந்த உலகத்தில் ஓடுகிற ஓட்டம் எல்லாம் ஒரு நாள் மறைந்து போய்விடும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், என் பின்னே வரும் பொழுது, என்னுடைய விருப்பத்துக்கு நீங்கள் வாழும் பொழுது, என்னுடைய சித்தத்துக்கு நீங்கள் வாழும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். தேவன் சொல்ல, உங்கள் வாழ்நாள் எல்லாம் நன்மையை அனுபவித்திருந்தார். நன்மை என்ன? உலகத்தில் இருப்பது நன்மையா? கொடுப்பது நன்மையா? இல்லை வாங்குவது நன்மையா? இல்லை ஏதோ நன்மைகளை செய்வது நன்மையா? நல்லதுதான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ வார்த்தைகளை ஒருத்தருக்கு நன்மையாகி கொடுங்கள், அது அவங்க வாழ்க்கையை பரிசுத்தமாக மாறும். நீங்கள் ஒரு குடும்பத்துக்காக ஜெபிங்க, உங்கள் வாழ்க்கையை மாறும். நீங்கள் ஒரு ஜெபத்துக்காக பாரப்பட்டு கண்ணீரோடு ஜெபிங்க, அவங்க குடும்பம் வாழ்க்கையை மாறும், உங்கள் குடும்ப வாழ்க்கையை மாறும். இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிறார், வாழ்கிற காலத்தில் நன்மையை அனுபவித்திரு. ஏனென்றால் என்ன நடக்கும், என்ன வரும் என்று உனக்கு ஒன்று தெரியாது, உங்களை யாருக்கும் தெரியாது. சிந்தனை மனுஷன் தனக்கு பின் வருவது ஒன்றும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் ரெண்டையும் பிரித்திருக்கிறார். அப்ப பாருங்க, என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, என்ன வரும் நமக்கு தெரியாது. அதுக்கு தான் கர்த்தராகிய ஆண்டவர் வாழ்க்கையை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்க இப்பொழுதே உங்க பரிசுத்த வாழ்க்கைக்கு தேவ சமூகத்தில் கொடுங்க, உங்க வாழ்க்கையை பரிசுத்தத்துக்கு கொடுங்க, உங்க வாழ்க்கையை பரிசுத்த அபிஷேகத்துக்கு கொடுங்க. கர்த்தர் இன்றைக்கு இல்லை, இந்த நிமிஷமே உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த நிமிஷமே உங்களை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். அதே பிரசங்கி 8ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்தவர்களே நன்றாய் இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், பாவி 100 தரம் பாவம் செய்து பொல்லாப்பு செய்து நீடித்த வாழ்ந்தாலும், நீடித்த காலத்தில் வாழ்ந்தாலும் அவனுக்கு என்ன லாபம்? மனுஷன் பாவத்தில் நீடித்த நாட்கள் வாழ்ந்தாலும், பாவத்திலே பற்றி கொண்டு இருந்தாலும் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை, அவனுக்கு பயன் கிடையாது. அவன் பாவத்தை குறித்து தான் அவனுக்கு வாழ்க்கை தெரியும், பாவத்தின் குறித்து தான் வாழ தெரியும். தேவன் சொல்லுகிறார், இந்த நாளில உங்க வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி கொள்ளும்படி தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்து இருந்தவர்களே நன்றாய் இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறோம். அவருக்கு முன்பாக பரிசுத்தமாய் இருக்கத்தான் அவர் விரும்புகிறார். உங்க வாழ்க்கை அவருக்கு முன்பாக அவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது நீங்கள் நன்றாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். நீங்க கர்த்தருக்கு பயப்படும் போது கர்த்தர் உங்களை நேர்த்தியா நடத்துவார். அதுதான் ஒரு மனுஷன் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். லூக்கா சுவிசேஷத்துல 16ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம் கர்த்தாவே இப்படியாய் நமக்கு சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்படியாய் அவர் சொல்லுகிறார். அதே 16ஆம் அதிகாரத்துல 19ஆம் வருஷம் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் வெளியேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பூர்ணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஐஸ்வர்யம் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். பெரிய ஒரு பணக்காரனா இருந்தான். அவன் எல்லாமே மேன்மை உள்ளவனாய் இருந்தான். அவன் எல்லா விதத்திலும் செழிப்புள்ளவனாய் இருந்தான். சம்பூர்ணமாய் சாப்பிட்டு சுகபோகமா வாழ்ந்தான். நல்ல அலங்காரமான உடை, நல்ல விலையேறப்பட்ட உணவுகள் வாழ்ந்து சம்பூர்ணமா வாழ்ந்தான். ஆனா அவனுக்கு உலகத்தை குறித்து தான் தெரியும். தன் பணம் இருக்கிறது, வாழ்க்கையில எல்லாமே இருக்கிறது, அதை குறித்து தான் அவனுக்கு தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. ஆனா ஒரு நாள் அவனுடைய ஐஸ்வர்யம் கொல்லும், அவனுடைய பணம் அவனை கொல்லும், அவனுடைய வெளியேறப்பட்ட வஸ்திரம் அவனால் கொல்லும், அவன் மன போக்கின்படி வாழ்கிற வாழ்க்கை ஒரு நாள் கொல்லும். ஆனால் அவனுக்கு புரியலை. ஆண்டவருக்கு மேல் இருக்கிற பயம் இல்லாமல் போய்விட்டது. தானா ஒரு வாழ்க்கையை உருவாக்கி வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தார். பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். பிரயோஜனம் இல்லாத உதவாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். அவன் எப்படி இருந்தானா, இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரம்,
வெளியேறப்பட்ட வஸ்திரங்களை தரித்து தினமும் சம்பூர்ணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். சம்பூர்ணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். குறைவில்லாம வாழ்ந்து கொண்டிருந்தார். தடுமாற்றம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் பிரயோஜனம் இல்லாம போனது. ஐஸ்வர்யமாய் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு நாள் பாதாளத்துக்கு கொண்டு போய்விட்டது. நரகத்துக்கு கொண்டு போய்விட்டது. அங்கிருந்து கதறுகிறார், ஆண்டவரே என்னை காப்பாற்று. ஏழை லாசரு இருந்தால் அந்த டேபிள் ஏதாவது ஒரு எலும்பு துண்டு கீழே விழுந்தா கிடைக்குமோ என்று ஏழை லாசரு ஐஸ்வரனை நோக்கி பார்த்தான். ஐஸ்வரன் மரித்தான். ஏழை லாசரு மரித்தான். ஆனால் ஏழை லாசருவோ தெய்வனுக்கு கீழ்ப்படிந்து பயந்து வாழ்ந்ததுனால அந்த ஆபிரகாமுடைய மடியில் இருந்தார். ஆனால் ஐஸ்வர்யமானோ நரகத்தில் துடிக்கிறார், வேதனைப்படுகிறார், சஞ்சலப்படுகிறார். நெருக்கம் அவனை கொள்ளுகிறது. ஐயோ, நான் பாவம் செய்துட்டேனே, நான் சம்பூர்ணமா வாழ்ந்துட்டேனே, வெளியேறப்பட்ட உடை அணிந்தனே, மனுஷன் மத்தியில் பெருமையா இருந்தனே, பெருமை என்ற வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறனே, இன்னைக்கு நரகத்துல துடிக்கிறனே, நரகத்துல வேதனைப்படுகிறனே, நான் செய்த தவறெல்லாம் இந்த நரகத்துல உணர்த்துகிறதே, செய்த சம்பூர்ண வாழ்க்கையை இந்த நரகத்துல உணர்த்துகிறதே. வேதனை, இப்பேறிப்பட்ட வேதனை நான் பூமியில படவில்லை, இப்பேறிப்பட்ட பாடு இந்த பூமியில படவில்லை, இப்பேறிப்பட்ட கொடூரம் இந்த பூமியில படவில்லை. சந்தோஷமா சாப்பிட்டு சம்பூர்ணமா இருந்தேன். நான் இன்னைக்கும் நரகத்துல வேதனைப்படுகிறேன். நரகம் என்பது ஒரு கொடூரம். நரகம் என்பது காப்பாற்றப்படாத ஒரு இடம். நரகத்துல யாரும் உதவி பண்ண மாட்டார். நரகத்துல யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது. நரகம் என்கிறது எரிகிற நரகம், கொடூரமானது. வேதனை ஒரு பக்கம், துடிப்பு ஒரு பக்கம், கொடூரமான ஒரு பக்கம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை திருத்திக் கொள்ளுங்க. உங்க குடும்பம் பரிசுத்தத்துக்குள்ள வாழும்படி செய்யுங்க. இப்பொழுதே கர்த்தரத்துல ஒப்பு கொடுங்க. இந்த ஜெபத்தையும் வசனத்தையும் பார்க்கிறேன், உங்களை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார். இப்பொழுதே அவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. இப்பொழுதே கர்த்தருடைய சமூகத்துல நிரப்புங்க. இப்பொழுதே கர்த்தர் சமூகத்துல திரும்புங்க. இப்பொழுதே உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இப்பொழுதே உங்களை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். இன்றைக்கே உங்களை கொடுங்க. இப்பொழுதே உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க. நரகம் வாழ்கிற வாழ்க்கையில நமக்கு சுகபோகமா இருக்கும். இப்ப வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் சந்தோஷமா இருக்கும். நான் என் வாழ்க்கை தான் சரி, நான் வாழ்ந்து கொண்டது தான் சரி, இதுதான் எனக்கு சரி என்று சொல்லி கோணலாய் ஓடிக்கொண்டு இருக்கிறியா? கரடு மூடா வாழ்ந்து கொண்டு இருக்கிறியா? முற்களா வாழ்ந்து கொண்டு இருக்கிறியா? இதுல நன்மை என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறியா? இப்பொழுது உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உங்களை திருத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், ஒரு தருணத்தை கொடுக்கிறார். இந்த வசனத்தையும் வயதத்தையும் இந்த யூடியூப்ல பார்க்கிற உங்களுக்காக கர்த்தர் வாய்ப்பை கொடுக்கிறார். ஐஸ்வர்யனை போல வாழாமல் ஏழை லாசருவை போல வாழுங்க. எப்பொழுதும் ஏழை லாசரு தேவனை நோக்கி மன்றாடி கொண்டிருந்தார். தேவனோ பற்றி கொண்டிருந்தார். அவருடைய புண் காயமெல்லாம், அவருடைய பற்கள் எல்லாம் காயமாயிருந்தது. ஒரு கொடூரமாயிருந்தார். இயேசு லாசரு என்னும் பெயர் கொண்டு ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பற்கள் நிறைந்தவனும் ஐஸ்வரனுடைய வாசல் அருகே கிடந்து உடைய மேய்ச்சல் இருந்து விழுந்த துணிகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பற்களை நக்கிற்று. பின்பு இந்த தரிதன் மரித்தான். தேவதூதன் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விட்டான். ஐஸ்வரன் மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டான். ஆனால் பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிறான். தன் கண்களை ஏறெடுத்த தூரத்தில் ஆபிரகாமின் மடியிலே இருக்கிற லாசருவை கண்டு, அப்போது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்க, லாசரு என் விரலினால் துணியை தண்ணில் தோய்த்து என் ஆவை குளிர பண்ணும், அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினை ஜுவாலையில் நான் வேதனைப்படுகிறேன் என்று கத்தருக்கிறார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்திலே உன் நன்மை அனுபவித்தார். லாசரோ அப்படி அல்ல, தீமையை அனுபவித்தான், வேதனையை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறார். லாசரு தேற்றப்படுகிறார். லாசரு ஏழையாய் இருந்தாலும் தரித்திரமாய் இருந்தாலும் கர்த்தரோடு கூட இருந்தார். கர்த்தருடைய இருதயமாய் இருந்தார். கர்த்தருடைய வாழ்வாய் இருந்தார். கர்த்தருடைய சித்தத்தின் வாழ்ந்தார். என்ன கிடைத்ததோ கிடைக்கலையோ இந்த பரிசுத்த வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தார். உண்மையில வாழ்ந்து கொண்டிருந்தார். உத்தமத்துல வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆபிரகாமுடைய மடியில சந்தோஷமாய் இருக்கிறார். பரலோக சமூகத்துல சந்தோஷமாய் இருக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கையை கிடைத்தது. பரலோக சுகபோக வாழ்க்கையை கிடைத்தது. ஆனால் லாசருவோ நல்ல ஒரு வாழ்க்கையை விட்டு, நல்ல ஒரு வாழ்வை விட்டு
நரக பாதைக்கு போகும்படி, நரக வேதனைக்கு போகும்படி, நரக கொடூரத்துக்கு போகும்படி அந்த இடத்துல வாழ்ந்து அவன் வேதனைப்படுகிறார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருடைய சமூகத்துல வாழுங்க, கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, கர்த்தரோடு கூட இருங்க, கர்த்தருடைய நினைவில் இருங்க. கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஏசாயாவில் 58 அதிகாரத்தில் இப்படியாய் தேவன் நமக்கு ஒரு வசனத்தை கர்த்தர் நம்மளுடைய கண்களுக்கு காண்பிக்கும்படி ஒரு வசனத்தை நமக்கு தருகிறார். அது என்ன என்று நம்ம பார்ப்போம். தேவ பிள்ளைகளே, வசனத்தை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 58 அதிகாரத்தில் 8 வசனம், அப்பொழுது விடிய கால வெளுத்தை போலவும் வெளிச்சத்தை போலவும் வெளுப்பு போலவும் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவான் சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொல்லுகிறார். லாசரு சுகமா வாழ்ந்தார், அவன் வெளிச்சமாய் மாற்றினார். அவருடைய வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்ந்தது. அவர் நீதி உனக்கு முன்னால செல்லும்படி செய்தார். நீதி பரலோகத்துக்கு முன்பாக கொண்டு போனது. நீதி லாசருவை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போனது. கர்த்தருடைய மகிமையை காணும்படி பின்னாலே காக்கப்பட்டது. லாசரு அன்றோடு கூட போனார். இன்னைக்கு உங்களையும் பார்த்து கர்த்தர் அழைக்கிறார். வாழ்க்கையில பிரச்சனையா? வாழ்க்கையில நிம்மதி இல்லையா? கணவன் குடிக்கிறானா? குடியினால வாழ்வு கெட்டு போய் கிடக்கிறதா? கதறி கதறி அழுகிறீர்களா? நிம்மதியில்லாத அழுகிறீர்களா? குடும்ப வாழ்க்கை இப்படியாய் கிடக்கிறது என்ற கொடூரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கை சுகமாய் துளிர்க்கும். அவர் உங்களை மேக ஸ்தம்பத்தில் அக்கினி ஸ்தம்பத்திலும் சுகமாய் நடக்கும்படி செய்வார். தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கே உங்களை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கே இப்பொழுதே உங்களை இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுங்க. இப்பொழுதே கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதே பிரசங்கில 4 அதிகாரத்தில் இப்படியாய் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். 4 அதிகாரத்தில் 12 வசனம் என்ன சொல்லுகிறது என்று நம்ம பார்ப்போம். 4 அதிகாரத்தில் 12 வசனம், ஒருவன் யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருக்கும் அவனுக்கு எது நிற்கலாம் என்று சொல்லி தேவன் அங்கே கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய கர்த்தருடைய நாம் மகிமைப்படும்படி அவர் இப்படியாய் சொல்லுகிறார். நாம் பிழைத்திருக்க, நாம் பரிசுத்தமாய் காணப்பட, நான் அன்பிலே நிலைத்திருக்க. மன்னிங்க, இந்த வசனம் இல்லை, இது பிலிப்பியர் 4 அதிகாரத்தில் 12 வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படி உங்களோடு கூட பேசியிருக்கிறார். எங்கள் பிள்ளைகளே, கர்த்தரோடு வாழ்வது எவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுமா? கர்த்தரோடு இணைந்திருப்பது எவ்வளோ ஒரு சந்தோஷமா? கவலையை தூக்கி போடுங்க, கண்ணீரை தூக்கி போடுங்க, துக்கத்தை தூக்கி போடுங்க. தேவ அன்பில் நிலைத்திருங்க, தேவ பிரசன்னத்தில் நிலைத்திருங்க. இப்பொழுதே உங்களுக்கு வழியை கர்த்தர் காண்பிக்கிறார். இப்பொழுதே ஒரு பரிசுத்த வழியை உங்களுக்கு காண்பிக்கிறார். இப்பொழுதே ஒரு தூய்மைங்கிற வழியை உங்களுக்கு காண்பிக்கிறார். இப்பொழுதே ஒரு நிரந்தரமான பரிசுத்த வழியை உங்களுக்கு காண்பிக்கிறார். இப்பொழுதே உங்களை அர்ப்பணிங்க. இப்பொழுதே தேவ சமூகத்தை உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கையை கொடுங்க. உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையை கர்த்தத்தில் கொடுங்க. அவர் பரிசுத்தமாக்க விரும்புகிறார். அவர் உங்கள் குடும்பத்தை நேசிக்க விரும்புகிறார். அவர் உங்கள் குடும்பத்தின் மேல் அக்கறை வைத்துக் கொள்ளும்படி பார்க்கிறார். உங்கள் குடும்பத்தை நேசிக்கும்படி பார்க்கிறார். இப்பொழுதே இந்த நேரத்திலேயே இந்த வசனத்தின் ஜபத்தை பார்க்கிற இப்பொழுதே ரீகரபா சந்த ரீகரபாலாக்கா துரிகரபா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திப்பதற்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தமாக்குவதற்கு நன்றி. ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையும் தூய்மையாக்குவதற்கு நன்றி. ஒவ்வொரு குடும்பத்திலும் பரிசுத்தத்தில் செழிப்பாக்குவதற்கு நன்றி. இப்பொழுதே இந்த வசனத்தை பாருங்க, கேளுங்க. கர்த்தர் சொல்லுகிறார் பிலிப்பியர் 4 அதிகாரத்தில் 12 வசனம், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும். எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கும் மனபூர்ணமாய் பரிபூர்ணமடைய குறைபடவும் போதிக்கப்பட்டேன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நமக்கும் வாழ்ந்திருக்க தெரியணும். அது பரிசுத்த வாழ்வாக இருக்கணும். தாழ்ந்திருக்க தெரியணும். கர்த்தருடைய சமூகத்தில் பணிவோடு தாழ்ந்திருக்கணும். பணிவோடு கீழ்ப்படிந்திருக்கணும். பணிவோடு கீழ்ப்படிந்திருக்கணும். தேவ பிள்ளைகளே, என் அன்பு செல்லங்களே, வந்து பார்க்கிறவங்களை கர்த்தர் அந்த நாளில் மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிறார். மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார்.
இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் உங்களை கொடுங்க. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் உங்களை கொடுங்க. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். அதே 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது இருக்கிறது வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிவுக்கு போகும் நன்மை வரை காக்கப்பட்டிருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். இப்பொழுதே உங்க வாழ்க்கையை கர்த்தருடைய சமூகத்துல கொடுங்க. இப்பொழுதே உங்க வாழ்க்கையை கர்த்தரத்துல கொடுங்க. இப்பொழுதே கர்த்தர் வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தருடைய சமூகத்துல உங்களை கொடுக்கும் பொழுது அவர் உங்களை நேர்த்தியாய் குடும்ப வாழ்க்கையை நடத்துவார். அவர் நேர்த்தியாய் உங்கள் குடும்பத்தை நடத்துவார். இப்பொழுதே கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படி கொடுங்க. அதே பிலிப்பியர்ல இப்படியாய் 1 பேதுருல இப்படியாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 3ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை எல்லாம் பாருங்க. அவர் சொல்லுகிறார், அந்தபடி புருஷர்களே மனைவியான பலவீன பாண்டமாக இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடையில்லாதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவளோடு கூட வாழ்ந்து உங்களோடு கூட அவர்கள் நித்திய ஜீவனுக்குரிய காரியங்களை சுந்தரித்துக் கொள்ளுகிறவர்களானபடினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்க. உங்கள் மனைவி, கணவன், பிள்ளைகளே, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருக்கு அதாவது பயந்து அவருடைய இப்படியாய் கணவன் ஆண்டு சொல்ல மனைவி அவள் பலவீனமாக இருக்கிறபடினால் நீங்கள் அவளுக்கு எந்த ஒரு காரியத்தில் இடையூறு தடையும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பரிசுத்த நடத்தையில் நடக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் விவேகத்தோடு அவளோடு கூட வாழ்ந்து உங்களோடு கூட அவர்களும் நித்திய ஜீவன கிருமை சுதந்திரத்துக் கொள்ளும்படி இருக்கிறவர்களை நீங்கள் அவர்களையும் கர்த்தரத்தில் திரும்ப என்று சொல்லுகிறார். கணவன், மனைவி, பிள்ளைகளெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் செழிக்கும்படி அழைக்கிறார். இப்பொழுதே செழிக்கும்படி அழைக்கிறார். குடும்பம் ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு வாங்க. குடும்பம் என்பது ஒரு கோவில். குடும்பம் என்பது ஒரு கோபுரம். குடும்பம் என்பது ஒரு செழிப்பானது. குடும்பம் என்பது தேவனால் நியமிக்கப்பட்டது. குடும்பம் என்பது தேவன் திட்டம் பண்ணினது. குடும்பம் என்பது தேவன் ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த குடும்பத்தில் எந்த ஒரு சத்துருக்களும் மேற்கொள்ளக்கூடாது. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் எந்த ஒரு சத்துருக்களும் மேற்கொள்ளாதபடி உங்கள் குடும்பத்தை நீங்களாய் பத்திரமாய் வைத்துக் கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்தை நீங்களே பரிசுத்தத்துக்குள்ள பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்தை நீங்களா தேவனுக்கு ஏற்றபடி வாழும்படியான வாழ்க்கையை கொடுத்து விடுங்க. இன்றைக்கே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அழைக்கிறார். இன்றைக்கே உங்கள் வீட்டில் ஆசீர்வதிக்கும்படி அழைக்கிறார். இன்றைக்கே உங்கள் வீட்டில் பரிசுத்தமாக்கும்படி அழைக்கிறார். இன்றைக்கே உங்களை செழிப்பாக்கும்படி அழைக்கிறார். இன்றைக்கே உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற சாபங்கள் அழிக்கப்படுகிறது. உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற பாவங்கள் அழிக்கப்படுகிறது. இன்றைக்கே கர்த்தருடைய சமூகத்தில் நன்மைகளை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு அர்ப்பணிங்க. இப்பொழுதே கர்த்தரத்தில் அர்ப்பணிக்கலையா? இப்போ உங்கள் குடும்பத்தை குறித்து கர்த்தரத்தில் அர்ப்பணிங்க. கர்த்தாவே, என் குடும்பத்தை தருகிறேன். கர்த்தாவே, என் கணவன், மனைவி, பிள்ளைகளை தருகிறேன். என் உறவுகளை தருகிறேன். என் வாழ்க்கையை செம்மைப்படுத்துங்க. என் வாழ்க்கையை பூர்ணப்படுத்துங்க. என் வாழ்க்கையை உங்களுடைய திட்டத்துக்கு என்று வளரணுப்பா. எனக்கு கற்றுக் கொடுங்க. உங்கள் பிரசன்னத்தினால நிரப்புங்க. உங்கள் பரிசுத்தாவில நிரப்புங்க. குடும்பம் பரிசுத்தத்தில் வளரணுப்பா. உலகத்தை பார்த்து 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 உலக இன்ப ஆசைகளை பார்த்து பார்த்து உலக மனுஷன் போற போக்கில் நானும் ஓடி போய் வாழ்ந்து விழுந்து போகாம என்னை செழிப்பான குடும்பமா மாற்றும். ஒரு பரிசுத்த ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் இப்பொழுதே கூப்பிடுங்க. கேளுங்க. கர்த்தர் இப்பொழுதே உங்களுக்கு நல்ல வாழ்வை தர விரும்புகிறார். இப்பொழுதே ஒரு நல்ல வாழ்க்கையை தரப்போகிறார். அந்த சகையின் வீட்டுக்குள்ள சென்றார். நல்ல வாழ்க்கையை கொடுத்தார். பரிசுத்தம் நிறைந்த வாழ்க்கையை கொடுத்தார். பரிசுத்தம் நிறைந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். சகையு தேவனை நோக்கி கூப்பிட்டார். என் பாவங்களே மன்னி. யார் இடத்துல நாளத்தனையே வாங்கியிருந்தாலும் மன்னிங்க. யார் இடத்துல ஏமாற்றி வஞ்சித்திருந்தாலும் மன்னிங்க என்று சொல்லி தேவனை நோக்கி மன்றாடினார். தேவன் மன்றாட்டுக்கு செபத்துக்கும் பதிலை கொடுத்தார். சகையனுடைய செபத்துக்கு பதிலை கொடுத்தார். சகையனுடைய வேண்டுதலுக்கு பதிலை கொடுத்தார். சகையனுடைய உடைப்பை கண்டார். உள்ளத்தில் இருக்கிற கதறுதலை கண்டார். உள்ளத்தில் இருக்கிற செய்த பாவங்களை பயப்படுத்தினது. கர்த்தரை நோக்கி மன்றாடினார். கர்த்தர் பார்த்தார். சகையை ஆசீர்வதித்தார்.
சகையின் வாழ்க்கையை மாற்றினார், சகையின் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கினார், சகையின் வாழ்க்கையை தூய்மைப்படுத்தினார். இந்த உலகத்தை சார்ந்து வாழாமல், மனுஷனை வஞ்சித்து வாழாமல், உலகத்துக்குரிய பணாசை இல்லாமல் பணாசையோடு கூட வாழாமல், எல்லாரும் ஏழை எளியோரை ஏமாற்றின வாழ்க்கையை மாற்றி இப்போ ரட்சிப்பின் வாழ்க்கையை கொடுத்தார். ரட்சிப்பின் வாழ்க்கையை கொடுத்தார், சமாதான வாழ்க்கையை கொடுத்தார். இப்பொழுதுதான் வாழ்க்கை என்ன என்று சகைக்கு தெரிந்தது. இத்தனை கால் பூமியிலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், பூமியிலே சார்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தேன், எல்லாற்றையும் ஏமாற்றி வஞ்சித்து நான் உலகத்தில் மனுஷனை காயப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்பொழுது தான் அந்த பாவத்தை விட்டு எல்லாருடைய பணம் நாணத்தனையை கொடுத்து எல்லா மனுஷனுடைய காயங்களை மாற்றி, இன்னைக்கு கர்த்தர் என்னுடைய காயங்களை மாற்றி என்னுடைய பாவங்களை மாற்றி ஆசீர்வதிக்கப்பட்டபடினால் இப்பொழுது எனக்குள்ள ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். என் குடும்பத்தில் புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இனி என் மனைவிக்கு நல்ல ஒரு கணவனாக இருப்பேன், என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தகப்பனாக இருப்பேன், என் தாய் தகப்பனுக்கு நல்ல ஒரு மகனாக இருப்பேன், இனி எல்லா சகோதர சகோதரிக்கு நல்ல ஒரு சகோதரனாக இருப்பேன். இனி யாருக்கும் நான் வெறுப்பாக இருக்க மாட்டேன், இனி நான் யாருக்கும் கசப்பாக இருக்க மாட்டேன், நான் யாருக்கும் தொந்தரவாக இருக்க மாட்டேன், இனி நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன், இனி யாருக்கிட்டையும் வஞ்சிக்க மாட்டேன். இன்னிலிருந்து யாரெல்லாம் ஏமாற்றினோ, யாரெல்லாம் வஞ்சித்தனோ அவங்களெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி என் வாழ்க்கையை மாற்றின கர்த்தர், என் குடும்ப வாழ்க்கையை மாற்றின கர்த்தர், என்னை தூய்மைக்குள்ளே கொண்டு வந்து வாழ்க்கையை மாற்றின கர்த்தர், என்னை பரிசுத்த ஆவியில் நிரப்பி பரிசுத்தத்தில் தூய்மையில் வளர வாழக்கூடிய வாழ்க்கையை தந்த கர்த்தர் இன்னைக்கு எல்லா ஜனங்களுக்கும் பரிசுத்த வாழ்க்கையை சொல்லும்படி, நீங்களும் பரிசுத்த வாழ்வை வாழும்படி, நீங்களும் கர்த்தருக்கு ஏற்றபடி கீழ்ப்படிந்து வாழும்படி இன்னைக்கு நான் தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி சகை ஒரு பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார், ஒரு பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். தேவ பிள்ளைகளே, சகை எல்லா வீட்டுக்கும் போய் அறிவிக்கிறார். ஓ ஜனங்களே, பாவத்தை விட்டு மனம் திரும்ப, நான் பாவம் செய்தேன், என்னை மாத்திட்டாரு, இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கிறேன், நான் நிம்மதியா இருக்கிறேன், இப்ப கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, எந்த ஒரு ஆசையும் இல்லை, இப்ப கர்த்தர் மேல் ஏக்கம், கர்த்தர் மேல ஒரு தாகம், கர்த்தரை பற்றி கொண்டு வாழக்கூடிய ஒரு தாகம், கர்த்தர் மேல ஒரு பரிசுத்த ஐக்கியத்தின் தாகம் என்னை மேற்கொண்டிருக்கிறது. இப்ப என்னை மேற்கொண்டிருக்கிறது, எனக்கு என் கர்த்தர் போதும் என்று சொல்லி எல்லாருக்கும் போய் சொல்லுகிறார். தன் சாட்சியாய் நிற்கிறார், சாட்சியாய் வைராக்கியமாய் நிற்கிறார். என் செய்த தேவன் உங்களுக்கும் செய்வார், இப்பொழுதே உங்களையும் அர்ப்பணிங்க என்று சொல்லி அந்த இடத்துல வைராக்கியமாய் போதிக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது. இந்த வசனத்தை வார்த்தையை பார்க்கிற உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கிறார். உங்க குடும்பம்லாம் பரலோக குடும்பமா மாறப்போகிறது, உங்க குடும்பம்லாம் செழிப்பு நிறைந்த குடும்பமா மாறப்போகிறது. இன்னிலிருந்து உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற கட்டுகள் உடையப்படுகிறது, இன்றிலிருந்து உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற சாபங்கள் அழிக்கப்படுகிறது, இன்றிலிருந்து உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா போராட்டங்கள் அழிக்கப்படுகிறது. இன்றிலிருந்து உங்க வீட்டில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய ஒரு சமாதானம், பெரிய ஒரு நிம்மதி கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ரீகா ரவால சாந்த ரீகா ரவா, ஓ ரீகா ரவால சாந்த ராமா. பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு கொண்டு இருக்கிறார், கேட்கிற நம்புகிற ஏற்றுக்கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் தொட்டு கொண்டு இருக்கிறார். இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. ரீகா லபாலா காத்து ரிஷாந்த ரீகா ரபாலா காத்து ரீகாமா நந்த ரீகா லபால ஷத்த ரீகா. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நல்ல வாழ்வை தரப்போகிறார். இனி உங்களை நேர்த்தியாய் நடத்த போகிறார், நேர்த்தியான வாழ்வை தரப்போகிறார், நேர்த்தியான ஆசீர்வாதத்தை தரப்போகிறார், நிரந்தரமாய் நடத்த போகிறார், நிரந்தரமா ராஜ்யத்துக்கு கொண்டு போக போகிறார். பரலோக குடும்பமா மாறப்போகிறது. இனி உங்க வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கும், உங்க வீட்டுல பரிசுத்த வசனம் இருக்கும், உங்க வீட்டுல பரிசுத்தத்தை காண முடியும். உங்க பிள்ளைகள், உங்க குடும்பங்கள், உறவு யாவரையும் கர்த்தர் இந்த நாளில் பரிசுத்தமாக்க போகிறார். தெய்வ பிள்ளைகளே, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ரீகா லபாலா சாந்த ரீகா ரபா. நன்றிப்பா, நன்றிப்பா. பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிங்க, 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 ஆசீர்வதிங்க. பரிசுத்த வல்லமையில நிரப்புங்கப்பா. எல்லா சாப கட்டுகள் உடையட்டும். இப்பொழுதே ஒரு புதிய வாழ்க்கையை கொடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த ஜெபத்தை நம்புகிற பிள்ளைகளெல்லாம் பரலோக வாழ்வை கொடுங்கப்பா, பரிசுத்த வாழ்வை கொடுங்கப்பா, எருசலேமின் வாழ்வை கொடுங்கப்பா. ஜீவனுள்ள நாளெல்லாம் பரிசுத்த ஆண்டவரே வாழ்வை காணட்டும், பரிசுத்த வாழ்வை காணட்டும். இப்பொழுதே பிள்ளைகளை வழி நடத்துங்க, பிள்ளைகளை நல்ல பாதை நடத்துங்க, செம்மையான வாழ்க்கையை
கொடுங்கப்பா. கெட்டு போக கூடாதுப்பா. கெட்டு போன வாழ்க்கை அழியட்டும், கெட்டு போன உணர்வுகள் அழியட்டும், கெட்டு போன வாழ்வை அழிந்து போகட்டும். பரிசுத்த வாழ்வில நிலைநிறுத்தும் ஆண்டவரே. இப்பொழுதே இயேசுவின் நாமத்துல குடும்பத்துல செபித்து பரிசுத்தத்துல வாழ்வு வளர இப்பொழுது பிள்ளைகளை தொடப்படுவதாக, ஜபத்தை கவனமா கேளுங்க. இந்த வசனத்தை கவனமா கேளுங்க. பரிசுத்த ஆவியிலே உங்களுக்கு வந்திருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. கவனமா கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தோடு நிரப்ப போகிறார். சகையின் வீட்டுக்குள்ள வந்த தேவன், மார்த்தாடு வீட்டுக்குள்ள வந்த தேவன் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வீட்டுக்கும் வரப்போகிறார். உங்க வீட்டுக்குள்ள ஒரு அதிசயத்தையும் தரப்போகிறார். உங்க வீட்டுக்குள்ள ஞானத்தை தரப்போகிறார். உங்க வார்த்தை உங்க வீட்டுக்குள்ள செழிப்பை தரப்போகிறார். தெய்வ பிள்ளைகளை பாருங்க, கர்த்தர் உங்களை பராமரிக்க போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஜெபத்தையும் இந்த வசனத்தையும் பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, கேளுங்க, நம்புங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் ராஜ்யத்துக்கு கொண்டு போவார். பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகளும் ஆசீர்வதி தாங்கும், வெல்லப்படுத்தும். ரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல கர்த்தாவே. ஆமென், ஆமென், ஆமென்.